கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை 1 கொரிந்தியர் அதிகாரம் 6 வசனம் 11. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாயிருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அவருடைய ஆவியினாலும் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்ட நாம் அவருக்குள் உண்மை உள்ளவர்களாய் நீதி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நாம் அநியாயம் செய்தோம், அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாயிருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. நம்மில் அநேகர் இப்படிப்பட்ட சுவாபத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் கர்த்தர் நம்மை தேடி வந்து அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தவான்களாய் நீதிமான்களாய் நம்மை மாற்றியுள்ளார். நீதிமான்களாக்கப்பட்ட நாம், பரிசுத்தவான்களாக்கப்பட்ட நாம் பரிசுத்தவான்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் யாவரும் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்து கொள்ள முடியாது. முடிவு பரியந்தம் அவரில் நிலைத்து நிற்பவர்கள்தான் ரட்சிக்கப்படுவார்கள் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. நாம் முடிவு பரியந்தம், அதாவது நம்முடைய மரணமோ கர்த்தருடைய வருகையோ எதுவாயிருந்தாலும் அதுவரை பரிசுத்தமாய் நம்மை காத்து கொண்டு நீதியுள்ள வாழ்க்கை, கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி நாம் வாழ்வோமானால் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்து கொள்ள முடியும். பரிசுத்தமாக்கப்பட்டோம் என்று எண்ணி அதன் பின்பு பாவம் செய்து பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருப்போமானால் நிச்சயமாக நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்து கொள்ள முடியாது. இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் காணப்படுகின்றது. நம்முடைய கண்களுக்கு அது இச்சையாய் காணப்படலாம். காண்பவற்றையெல்லாம் சொந்தமாக்க வேண்டும் என்று நாம் எண்ணலாம். ஆனால் அது பரிசுத்தமாயிருக்குமா? கர்த்தர் அதை விரும்புவாரா என்பதை நாம் ஆராய்ந்து கர்த்தர் விரும்புகிறவற்றை செய்ய வேண்டும். 1 கொரிந்தியர் 6:12 எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன் என்று சொல்லப்பட்டுள்ளது. இந்த உலகத்திலே காணப்படுகிற எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் அது பரிசுத்தமானதா, அது நமக்கு தகுதியானதா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அன்பை தவிர இந்த உலகத்தில் உள்ள ஒன்றிலும் நாம் அடிமைப்பட்டு போகாதபடிக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அன்புள்ளவராயிருக்கிறார். அவர் நம்மில் வைத்த அன்பினால் இந்த உலகத்திற்கு வந்து நமக்காக இரத்தம் சிந்தினார். அவரை போல நாமும் அன்புள்ளவர்களாய் இந்த உலகத்தின் ஜனங்களை பாகுபாடில்லாமல் நேசித்து ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்தி அவருடைய பிள்ளைகள் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்கிறவர்களாய் அவரை பிரதிபலிக்கிற வாழ்க்கை வாழ வேண்டும். அப்படியாக நம்மை பரிசுத்தமாய் காத்து கொண்டு அநேகருக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தால் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். ஆகவே நாம் நீதியுள்ளவர்களாய் வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்வோம். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நமக்கு பலன் தந்து நமக்கு உதவி செய்து நாம் அவரோடு என்றென்றும் ஜீவிக்க நமக்கு உதவி செய்வார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக எங்களுக்கு ஜீவனை தந்து உம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க நீர் தந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம்.
நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே உம்மை உண்மையாய் நேசித்து உம்முடைய வார்த்தைகளை கைக்கொண்டு அதை பிரதிபலித்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். பரிசுத்தமாக்கப்பட்ட நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்து உம்மை காண எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.